வணக்கம். ஏப்ரல் 30, 2026 இன்னைக்கு நிஃப்டி 50 ப்ரீ மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் இந்த பிரத்யேக அலசல்ல நாம பார்க்க போறோம். இது சும்மா நம்பர்ஸ படிக்கிற விஷயம் கிடையாதுங்க. மார்க்கெட் அடுத்ததா எந்த பக்கம் திரும்ப போகுதுன்னு நாம துல்லியமா கணிக்க போற ஒரு ஆழமான விளக்கம். சரி வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு பொறுப்பு திறப்பு. நான் செபில பதிவு பெற்ற அட்வைசர் கிடையாது. அதனால நாம இங்க பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுன்னு நுணுக்கமா கத்துக்கணுமே தவிர இதை வச்சுட்டு பிளைண்டா கேம்பிளிங் பண்ணக்கூடாது, சரியா? நம்ம முதல் நோக்கம் நம்மளோட முதலீட்டை பாதுகாக்கிறது தான். சரி, இப்போ உங்க மைண்ட்ல ஓடுற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி தான் இருக்க போகுது? நேற்றைய டேட்டாவை வச்சு பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்க போகுதுன்னு அடிச்சு சொல்லலாம். எந்த லெவல்ல பிரேக் அவுட் நடக்கும், எங்க ரிவர்சல் ஆகும், இதுக்கான பெர்ஃபெக்ட் செட்டப்ஸ் என்னென்ன, எல்லாத்தையும் ஒன்னு விடாவ பார்ப்போம். இங்க கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஏப்ரல் 29ஆம் தேதி முடிவுகள்ல நிஃப்டி ஸ்பாட் 24,177ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா நிஃப்டி ஃபியூச்சரோ 24,232ல முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இடையில இருக்கிற இந்த பிரம்மாண்டமான விலை வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட பல்ஸ நாம புரிஞ்சுக்க போற முதல் சாவி. அதாவது சரியா சொல்லணும்னா 64 பாயிண்ட்ஸ். இதுதான் எக்ஸாக்டா இப்போதைக்கு நிஃப்டி ஃபியூச்சரோட பிரீமியம். மார்க்கெட் இன்னமும் 64 பாயிண்ட்ஸ் பிரீமியத்துல முடிஞ்சிருக்குன்னா அதோட அர்த்தம் என்ன? காளைகளோட, அதாவது புல்ஸோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூட குறையலன்னு தான் அர்த்தம். இது ஏதோ சாதாரண நம்பர் கிடையாதுங்க. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இன்னமும் எவ்வளோ பாசிட்டிவா இருக்குங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேட்டர் இது. இது இன்னிக்கான மார்க்கெட் பவுண்டரிஸை நமக்கு ரொம்ப தெளிவாவே காட்டுது. தற்போதைய ஸ்பாட் ரேஞ்சான 24,177லேருந்து பார்த்தா மேல் பக்கம் 24,377 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்க போது. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா 23,977 ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். ஆக மொத்தம் இந்த 400 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த ஆட்டமும் நடக்க போகுது. ஓகே, இதுல கொஞ்சம் இன்னும் ஆழமா இறங்குவோம். பிராட் லெவல்ஸை விட்டுட்டு எக்ஸாக்டா நம்ம பிளான் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்மளோட முழு ஃபோக்கஸும் மே 5 எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ல தான் இருக்க போகுது. குறிப்பா 24,150 அப்புறம் 24,200 இந்த ரெண்டு ஆட் தி மணி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்குகள் தான் நம்ம டார்கெட். ஏன் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குகள்? ஏன்னா இங்க தான் லிக்விடிட்டி எக்கச்சக்கமா இருக்கும். மார்க்கெட் நகர நகர டெல்டாவும் சூப்பரா எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த குறிப்பிட்ட ஏடிஎம் ஸ்ட்ரைக்குகளை நாம செலக்ட் பண்ணதுக்கு காரணமே இந்த 200 அப்படிங்கிற மேஜிக் நம்பர் தான். நாம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மேலேயோ இல்ல கீழேயோ ஒரு சம மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம எடுக்கிற கால் அல்லது புட் ஆப்ஷனோட பிரீமியம் 64ல இருந்து அசால்ட்டா 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எகிர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. மொமெண்டம் மட்டும் நமக்கு சாதகமா அமைஞ்சா இது கண்டிப்பா சாத்தியம்தான். ஆனா இங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 200 பாயிண்ட்ஸ் டார்கெட் எவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கோ அதே அளவுக்கு நம்ம பணத்தை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான கட்டாய விதி தான் இந்த 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம எந்த ஸ்ட்ராட்டஜியும் வேலைக்கே ஆகாது. மார்க்கெட் திடீர்னு பல்ட்டி அடிச்சா பெரிய லாஸை தடுக்க இந்த 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஒரு இரும்பு கவசம் மாதிரி செயல்படும். சோ கடைசியா உங்க முன்னாடி நிக்கிற அந்த மில்லியன் டாலர் கேள்வி இதுதான். 24,377 ரெசிஸ்டன்ஸை உடைச்ச மார்க்கெட் மேல சீறி பாய போகுதா, இல்ல 23,977 சப்போர்ட்டை நோக்கி கீழே விழப்போகுதா? ஓப்பனிங் பெல் அடிக்கிற அந்த நொடியில இதுக்கான விடை நமக்கு தெரிஞ்சிடும். சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ரொம்ப கவனமா இன்னைக்கு மார்க்கெட் அப்ரோச் பண்ணுங்க. இந்த ஆழமான மார்க்கெட் அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ட்ரேடிங் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு சந்திப்போம்.